பிரதமருக்கு என்ன வேலை? ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை, அவருக்கு வாக்களித்தவர்களை காப்பாற்றுவது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வரம்பு மீறி மதங்களை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் துவாரகாக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் நான் அதை கண்டுபிடிச்சேன்னு மயிலரக வச்சுட்டு போகிறாரு. இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா திசை திருப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் பிரதமரை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அவர் பெரிய சௌகிதாராக வடநாடுகளில் அவரை பேசலாம், பிஜேபி அவரை ப்ரமோட் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் மலைக்கோட்டை மகள் லக்ஷ்மி குமாரின் வணக்கங்கள். சமீப காலத்தில் மதிவதினிங்கிற மதியே இல்லாத ஒரு மங்கையோட பேச்சை கேட்டேன். அதுவும் நம்மளுடைய பாரத பிரதமரை பற்றி ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படுற மனுஷர் இல்லைங்க அவர் உலகமே பாராட்டக்கூடிய விஸ்வகுருவாக போயிட்டே இருக்கார். நீங்கள் என்ன வேணால் உருட்டுங்க. ஆனால் மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு நல்லா தெரியுது யார் நல்லது பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு யார் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்கங்கிற விஷயம் இளைஞர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இளைஞர்கள் எல்லோருமே இப்போ பாரத பிரதமருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். நீங்கள் பாரத பிரதமர் நாட்டு மக்களை பற்றி கவலையே படுறதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் கவலைப்படாமல் இருந்தார்னா நீங்கள் உசுரோடு இந்த மாதிரி மேடையில் பேசியிருக்க மாட்டீங்க. கொரோனா காலத்தில் நம்ம நாட்டிலேயே தயாரித்த ஊசியை எல்லாருக்கும் போட்டு நாட்டு மக்களை காப்பாற்றிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் நினச்ச மாதிரி வெளியூர்லேருந்து கொரோனா தடுப்பூசியை இறக்குமதி பண்ணி அது கொள்ளையடிக்கலாம் பார்த்துருக்கீங்க. அது முடியாமல் போச்சு. ரொம்ப வேதனையான விஷயம். அந்த வைத்தறிச்சலில் தான் பேசிகிட்ருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம், அவர் மதத்தால் பிளவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. யார் மதத்தால் பிளவுபடுத்திட்டுருக்காங்க? அவர் எல்லா மதத்தினருக்கும் மக்களுக்கு எது நல்லதோ அது செஞ்சிட்ருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் தலாக் சட்டத்தை அவர் அந்த இதிலிருந்து எடுத்தது. இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் எல்லோரும் அவருடைய ஒரு தந்தையாக பார்த்துட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தமிழை வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்போ எடுத்துக்கிற ஒரே விஷயம் இந்த மொழி. தமிழ், ஹிந்தி, ஆரியம், பார்ப்பனியம். இந்த தமிழ் வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த உண்மையான சுவடி வடிவில் இருந்த தமிழ் எழுத்துக்களை எழுத்து வடிவில் கொண்டு வந்தது யார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? உண்மை வெளியில் தெரிஞ்சிடுச்சா உங்கள் சித்தாந்தத்துக்கு ஆபத்துன்னு சொல்லாமல் இருக்கீங்க. ஊவே சுவாமிநாத ஐயருங்கிற ஒரு பிராமணர் தான் இந்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தார். அவர் என்ன ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் சொல்லி கொடுத்துட்டா இருந்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போன வாரம் ஒரு நியூஸில் பார்த்தேன், தமிழ் மொழி பேசாத சிறுபான்மையினருக்கு பொது தேர்வில் விதிவிலக்கு. ஏங்க இந்த பிளவுபடுத்துகிற வேலை? சிறுபான்மையினர் என்ன எங்கேயோ இருந்து குதிச்சிட்டாங்களா? இவங்களும் தமிழ்நாட்டில் தானே பிறந்து இங்கே தானே படிக்கிறாங்க. அவங்க ஏன் தமிழில் தேர்வு எழுதக்கூடாது? அதனால் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக பிளவுபடுத்துறது, மொழியையும் மதத்தையும் வச்சு பிளவுபடுத்துறது இந்த திராவிட சித்தாந்தங்கள் தான் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேலும் நீங்கள் இந்த உருட்டெல்லாம் உருட்ட முடியாது. மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அவரை கேலி பண்ணுறீங்க. அவர் கடலுக்கடியில் போனாருன்னு. அவர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா பார்க்குறாரு. லக்ஷத்வீப்பில் போய் காற்று வாங்க உக்காந்தாரு. இன்றைக்கி அங்கே டூரிசம் வளர்ந்துருக்கு. துவாரகாவில் போய் கடலுக்கடியில் மயிலிறக வச்சார். இன்றைக்கி கடலுக்கடியில் போகிற மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. அதனால் அவர் என்ன பண்ணாலும் அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குங்கிறது, நாட்டு மக்களோட நலன் இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனால் அதை வச்சு பிழப்பு நடத்துகிற திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட உங்களுக்கு தான் புரியலை. மக்கள் கூடிய விரைவில் அதை உங்களுக்கு உணர்த்துவார்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி.